மொழி என்பது அவருக்கு ஒரு பெரிய காரியமாக இல்லை. It is not a great thing about the language. இறைவனுக்கு கடவுளுக்கு நம்முடைய மொழி என்பது அவரை நம்மை தூரப்படுத்துவதோ தள்ளி போகப்படுவதோ செயல்படுவது அல்ல. By our language he will not be set apart or he will be kept as aside. நம்முடைய செயல்களை கொண்டு அவர் புரிந்து கொள்ளக்கூடியதான இறைவன். By our activities, by our body language he could understand. இங்கே நாம் பார்க்கிற பொழுது What we are seeing here, மனிதனுடைய மொழிகள் இறைவன் புரிந்தவராக இருக்கிறார். God is understanding the language, body language of human beings. அந்த மொழி உளவியல் ரீதியாக பெருமூச்சுகளை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். Psychologically, while we are seeing, he could understand the long breath, the deep breath of the people. நம்முடைய பெருமூச்சுகளை அறிகிற தேவன் அவர். He could understand the long breath of us. நம்முடைய வாழ்நாட்களில் பல பகுதிகள் நாம் கடந்து வந்திருக்கலாம். We might pass and we might cross many things in our life. நாம் சில காரியங்களை சொல்வதற்கும் இருக்கிறது, சில காரியங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கிறது. So there might be a thing we could say and we could share, but there is a thing we couldn't share. அது குடும்பத்திலே இருக்கலாம், குடும்பத்திற்கு வெளியேவாக இருக்கலாம். Even in family or outside. நாம் நம்பினவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். The people who we trusted or in a relation. இப்படிப்பட்டதான அந்த காரியங்களில் அவர்கள் செயல்படுத்தக்கூடியதான பகுதிகளை நாம் நினைத்து நாம அந்த பெருமூச்சு சொல்ல முடியாது, ஆனா பெருமூச்சு விடுவோம். So we couldn't share, but we leave a long breath for them. நம்முடைய நிலைகளை நாம் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இருக்காது, ஆனால் பெருமூச்சு மட்டும்தான் இருக்கும். There is no word for say, but we leave only a deep long breath. நம்ம பெருமூச்சு விடுகிறதான காரியங்களை ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அந்த மொழி புரியாது. The people who were with us, they couldn't understand it. அந்த ஏன் பெருமூச்சு விடுகிறோம்ங்கறத மற்றவர்களுக்கு தெரியாது. So others, they couldn't understand why we are doing like that. ஆனால் நாம் பெருமூச்சு விடுகிறதான காரியங்களை இறைவன் அறிகிறவராக இருக்கிறார். But only God knows for what reason we are doing like that. நம்முடைய பெருமூச்சுக்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதான புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல இறைவன் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். So our God, one who understand why we are doing like this. நாம் என்ன நினைத்து பெருமூச்சு விடுகிறோம், நாம் என்ன நினைவுகளோடு இருக்கிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியதான புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல இறைவன் நம்முடைய இறைவன். So by a long breath he could understand what we are thinking and how we are, what is our situation, what is our state. He could understand it. இப்படி நம்முடைய செயல்களை புரிந்து கொள்ளக்கூடியதான நல்ல தேவனாக இருக்கிறார். So he is a good God, one who understands the languages, body languages. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய கொடுமையை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய உபத்திரவங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய பாடுகளை, அந்த பாடுகள் வழியாக அவர்கள் கடந்து செல்கிற பொழுது அவர்கள் இறைவனை பார்த்து பெருமூச்சு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். So the people, while they were in Egypt, they are thinking about all their thing and their activities and they are living a great breath there. இறைவா, இந்த பாடுகள் எத்தனை நாட்கள்? இறைவா, இந்த உபத்திரவங்கள் எத்தனை நாட்கள்? இறைவா, இந்த பாண்டமிக்கான காலங்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அழுகிறது போல அல்லது கவலைப்படுகிறது போல, நாம் வருத்தப்படுகிறது போல, அன்றைக்கு ஜனங்களும் அப்படித்தான் அந்த விடுதலைக்காக, அந்த மேன்மைக்காக, அந்த விடுதலைக்காக அவர்கள் இறைவனிடத்தில் செய்த காரியம் பெருமூச்சு விட்டார்கள். So how we are living a great breath, how it will take and how long it will go, how long the pandemic situation will be extended. Likewise, the people who lived in Egypt, the Israelites, they left a long breath. What the persecution it is, when we will get the redemption from this. இப்படி பெருமூச்சுக்களை கேட்கக்கூடியதான ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Our God, one who hears a long breath. இந்த பெருமூச்சுக்கு மொழிகள் அவசியம் அல்ல. It is no need of knowing language. இந்த பெருமூச்சினுடைய மொழிகளை இறைவன் அறிந்தவராக இருக்கிறார். He could understand the language of a long breath. உன்னுடைய பெருமூச்சினுடைய மொழியை மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம். உன்னுடைய பெருமூச்சினுடைய மொழிகளை இறைவன் அறிகிறவராக இருக்கிறார். Others, they might don't know about your long breath, but God knows about it. அவருடைய பெருமூச்சினுடைய நிலைகளை அவர் புரிந்தவராக இருக்கிறார். So he is understanding a long breath. இன்னும் சில காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். So another thing we are going to see from the scripture. 1 சாமுவேலுடைய புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது, While you are turning to 1 Samuel, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, 1 Samuel chapter 1 verse 13.
அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். Now Hannah spoke in her heart, only her lips moved, but her voice was not heard. Therefore Eli thought she was drunk. So Eli said to her, how long will you be drunk? Put your wine away from you. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். So we could see one thing is happening here. அன்னாள் என்கிறதான ஒரு சகோதரி அங்கே சிலோம் என்கிறதான இடத்துல அவர்கள் இறை வேண்டுதலுக்காக கடந்து செல்கிறார்கள். So Hannah, that sister, she is entering into a Siloam to worship Lord. அங்கே அவர்கள் போய் இறை சமூகத்திற்குள்ளாக நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Now she is standing in the presence of God. காரணம் என்னவென்றால், what is the reason? அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. She doesn't had any offspring. ஆகையால் பிள்ளை இல்லாது இருந்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் வார்த்தைகளினாலே அவளை நிந்தித்தாள். So she doesn't have any offspring. So her நிந்திக்கக்கூடியவளாய் காணப்பட்டாள். so she has been persecuted her belonging. மோக்கி பரியாசம் பண்ணினவளாய் இருந்தாள். She mocked at her. அவளை குறித்து நிந்திக்கிறவளாய் இருந்தாள். So she had been mocked. அப்படிப்பட்ட அந்த நிலைக்குள்ளாக அங்கே அன்னாள் காணப்படுகிறாள். So in this situation Anna was left. அப்படி அவர்கள் அந்த நிந்தையோடு கூட வருத்தத்தோடு கூட இருக்கக்கூடியதான சூழ்நிலையில் So on that situation அங்கே தேவ சமூகத்திற்குள்ளாக போய் நிற்கிறார்கள். So she is standing in the feet of God. நாம சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு பகுதி இருக்கிறது. So one thing we have to know about the thing which is happening in our life. நம்ம யாராவது ஒருவேளை நிந்திப்பார்கள் என்றால், நம்ம யாராவது ஒருவேளை கடினமான வார்த்தைகளை நம்ம இடத்துல பேசுவார்கள் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இறை வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். So in a scripture it is clearly said, if the people who is persecuting or if they are tormenting you, if they are mocking you, you are what you need to do, the scripture is teaching to you. அவர்களை துக்கப்படுத்தின பொழுது, அவர்களை வேதனைப்படுத்தின பொழுது அந்த அன்னாள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். While she persecuted, while she mocking, what had happened to her? நாம நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தைகளை பேசிட்டாங்கன்னா அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லாம நம்மால இருக்கவே முடியாது. So if one people, if they scolded or they do something to us, definitely we won't be quiet. அவர்கள் அன்னாள் மிகவும் வெளிநாள் அவள் மிகவும் கடினமான வார்த்தைகளால், தடித்த வார்த்தையினால் இங்கே பேசுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. So we could see Penina has tormented very much Hannah. அவள் மிகவும் கடினமான வார்த்தைகளினால், தடித்த வார்த்தைகளினால் அவளோடு கூட பேசியிருக்க முடியும். With the most bitter language she had been persecuted her by words. அப்படிப்பட்டதான நேரத்துல அன்னாள் செய்ததான காரியம். But on that time what Hannah done? நாம அப்படி செய்யறோமா? Whether we are doing like that? நாம மற்ற நம்மகிட்ட யாராவது பேசினாங்கன்னா, if someone spoke with us, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரியான கடினமான வார்த்தைகளை பேசினா, if the people in our family, if they are scolding us, நாம எங்க போய் நிக்கிறோம்? where we are being, நம்ம என்ன செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம்? what we are doing, நம்ம எப்படி நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? what we are doing there and how we act there. ஒண்ணா நம்ம எல்லார்கிட்டயும் போய் அதை சொல்லுகிறவர்களா இருப்போம். So we will be telling to all. எல்லார்கிட்டயும் அதை பறைசாற்றுகிறவர்களா இருப்போம். So we will be saying to all people. நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இத இப்படி திட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய காரியத்தை குறித்து எல்லா இடத்திலயும் நாம் அதை பரப்புவோம். So they have done like this to me and they have provoking me like this, we will say to all. ஆனா நாம என்ன செஞ்சிருக்கோம் நாம சொல்ல மாட்டோம். So what we have done we will never say to anyone. அதாவது மனிதர்கிட்ட நம்ம எல்லார்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. We all have one good quality. அது என்னன்னா, நாம செய்யற தப்பை எப்பவுமே சொல்ல மாட்டோம். மற்றவங்க செய்யற தப்ப உடனே நம்ம சொல்லுவோம். What we have done we will never say to anyone. அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன என்பதை நாம நம்மை குறித்து சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம திட்டினத எல்லா இடத்துலயும் நம்ம பரப்புவோம். So what we have done we will never say to anyone, but what others have done to me, to us, we will say to all.
ஆனா But இங்க அன்னாள் என்ன செய்தார்கள் என்றால் what she is doing here, தேவ சமூகத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள். she was in the presence of God. தேவ சமூகத்திற்குள்ளாக அவர்கள் நின்றார்கள். She had been standing in the presence of God. அவர்கள் செயல்பட்டதான அவர்கள் பேசின காரியத்தை இங்கு மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. So it has been clearly mentioned here. இங்கே அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். She has spoke in her heart. இங்கே அன்னாள் இருதயத்திலே பேசினாள். She spoke in her heart. என்ன இருதயத்திலே அன்னாள் பேசினாள் என்பதை குறித்து நமக்கு தெரியல. We couldn't understand. We don't know what she spoke there. நாம அன்னாள் இருதயத்திலிருந்து என்ன வார்த்தைகள் வெளிவந்தது என்று நமக்கு தெரியல. So what the word has been came out of mouth of Hannah, we don't know. ஏனா அங்கிருந்தான ஏலிக்கு கூட அது தெரியல. Because the Eli who were there, he couldn't also understand. அங்கே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தான ஏலிக்கு கூட அன்னாள் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாதவராக, நிதானிக்காதவராக, அவள் ஒரு குடித்துக் கொண்டிருக்கிறாள், குடித்து வெறியிலாள் அவள் இருக்கிறாள் என்பதை நினைத்தார். So he was a priesthood, but even though he couldn't understand the language of Hannah, he thought she was drunk. இங்கே அவரை குறித்து அந்த ஏலிக்கு கூட அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Even Eli couldn't understand. இன்னைக்கு நம்மளையும் கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாததான ஒரு பகுதியா இருக்கலாம். Even today others couldn't understand us. நாம் என்ன செய்கிறோம், என்ன காரியங்களை செய்கிறோம்னு சொல்லிட்டு எதுக்காக செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன என்பதை மற்றவர்கள் தெரியாதவர்களாக இருக்கலாம் அல்லது புரியாதவர்களாக இருக்கலாம். Others couldn't understand what we are doing, how we are doing all these things. அவர்கள் உங்களை குறித்து வசைபாடலாம். They might scold you. அவர்கள் உங்களை குறித்து இழிவான சொற்களை பேசலாம். They might provoke you. உங்களை கேவலப்படுத்தலாம். They might accuse you. ஆனால் அன்னாள் மிகவும் சாந்தத்தோடு கூட அங்கே பதில் பேசக்கூடியவளாய் காணப்படுகிறார். But Hannah is replying politely. இங்கே அந்த அக்கா மிகவும் அழகாக ஆண்டவரிடத்தில் இடைப்பட்டதை அல்லது செயல்பட்டதை நமக்கு பார்க்க முடிகிறது. The sister, she was being very patiently replying there. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். She spoke in her heart. வேற என்ன அங்கே பேசப்பட்டது, என்ன மொழியில பேசினாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இருதயத்தில் பேசுகிறதை இறைவன் புரிந்தவராக இருக்கிறார். It is not necessarily what she spoke, how she spoke, but what she spoke in her heart, God understood that. உன்னுடைய இருதயம் பேசக்கூடியதான மொழிகளை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். God knows what you speak through your heart. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னா, If you need to say more, உங்களுடைய இருதய துடிப்பை அவர் புரிந்தவராக இருக்கிறார். God knows your heartbeat. உங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்புகளை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். He could know your heartbeat. தேவனுடைய ஜனமே, My children of God, தேவனுடைய பிள்ளைகளே, children of God, உங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்புகளை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒருவர் இருக்கிறார். there is a God, one who understands your heartbeats. உங்களுடைய துடிப்புகள் எந்த வகையாக இருக்கிறது, என்ன துடிப்புகளாக இருப்பது என்பதை குறித்து புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். So we are worshiping the God, one who understands all your current situation, your heartbeat. நம்முடைய இருதயத்தினுடைய அந்த துடிப்புகள் அதிகமாகிறது, கம்மியாகிறதான பகுதிகளை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். So he might understand how our heart is being pumping and how it is doing that. இன்னைக்கு நம்முடைய இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது, ஒருவேளை அதிகமாகிறதான பகுதிகள், குறைந்து போய் கொண்டிருக்கக்கூடியதான பகுதிகளையும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இறைவன் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த துடிப்புகளை, இருதயத்தினுடைய அந்த துடிக்கக்கூடியதான அந்த பகுதிகளை அவர் தெரிந்தவராக இருக்கிறார். Even we couldn't understand how it is pumping, our oxygen level might be gone down, but God knows everything about it. அன்புக்குரியவர்களே, Beloved ones, இங்கே நாம் பார்க்கிறோம் அன்னாள் இருதயத்திலே பேசினாள். what we could see here, Hannah spoke by her heart. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. Her mouth alone was being moving. அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. Her sound was not heard. அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. Her sound was not heard. அவள் ஜெபித்ததான அல்லது விண்ணப்பித்ததான வேண்டிக் கொண்டதான காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியல. No one could understand her situation, what she prayed or what she has been said to God. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. And it is not necessary to know others. காரணம் என்னவென்றால் என்னை கேட்கிறவரும் என்னை புரிந்து கொள்கிறவரும் அவராய் இருக்கிறபடியால் என்னை குறித்து என்னை புரிந்து கொள்ளக்கூடியதான அவர் என்னுடைய நிலைமைகளை யாவையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். So he is a God, one who knows all my situations. So I will tell to him alone. இங்கே
அன்னாளுடைய இருதயத்துல வந்த வார்த்தைகளை ஆண்டவர் புரிந்து கொண்டார். So God understand the language, the word which what Hannah spoke. உங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்புகளையும் உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த துடிக்கக்கூடியதான விதங்களையும் அவர் புரிகிறவராக இருக்கிறார். Likewise, God will know how your heart is being pumping and how it is reacting. நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்களா, வேதனைகளில் இருக்கிறீங்களா, கவலைகளில் இருக்கிறீங்களா என்பதை குறித்து உங்களுடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடியதான புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். Whether you are in sorrows, you are in trouble, God knows about it. இங்கே நாம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். Let me move on to next part. அடுத்ததாக 2 ராஜாக்களுடைய புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 Kings chapter 20 verse 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். Return and tell Hezekiah, the leader of my people, that says the Lord, the God of David your father, I have heard your prayer, have seen your tears. Surely I will heal you. On the 3rd day you shall go up to the house of the Lord. இங்கே நாம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். So we could see here one thing. எசேக்கியா என்கிறதான ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக அவர் இருக்கிறார். So we could see here there was a king, he was named Hezekiah, he was caught in a disease. இந்த வியாதியில அவர் பிழைக்க மாட்டார் என்கிறதான செய்தியை ஏசாயா கொண்டு வந்து சொல்லுவதற்காக அவர் வருகிறார். And now Hezekiah was there to tell and announce that he will not be no more. இறைவாக்கினராக இருக்கக்கூடியதான இந்த ஏசாயா எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள் என்று நீ மரிக்க போகிறார் என்கிறதான செய்தியை கொண்டு வருகிறார். So he is bringing a news that you will be no more, please make all things right. இப்படி அவர் கொண்டு வருகிறதான அவர் வருகிற பொழுது அவர் நினைத்திருக்கலாம், ஒரு நல்ல செய்தியை ஒருவேளை ஏசாயா கொண்டு வருவார் என்பதான நிலை ஒருவேளை எசேக்கியாவுடைய மனதிலே தோன்றியிருக்கலாம். So Hezekiah might thought that yes, he might bring a good news. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அதற்கு எதிர்மறையா இருக்கக்கூடியதான ஒரு செய்தியை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. But there is an opposite action is happening here. அங்க எதிர்மறையான ஒரு பகுதிகளை இங்கே நாம் பார்க்கலாம். We could see an opposite action is happening here. நீ உன்னுடைய வியாதியினால் நீ மரிக்க போகிறாய் என்று அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற பொழுது, அந்த வார்த்தையை நீ காரியங்களை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லுகிற பொழுது எசேக்கியாவுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது. So make prepare your house, you will be no more. That time Hezekiah's heart might be broken. இப்படிப்பட்டதான அந்த இடத்துல In this part அங்கே இறைவன் நம்மை எப்படி புரிந்து கொள்கிறார் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. we can see how God is understanding us. எசேக்கியாவை எப்படி ஆண்டவர் புரிந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. We can see how God is understanding. இங்கே எசேக்கியாவுடைய அந்த மொழி எதுவாக இருந்தது என்றால், What is the language of Hezekiah here? எசேக்கியாவுடைய கண்ணீராக இருந்தது. His tears. அவருடைய கண்ணீர் இங்கே ஆண்டவர் அந்த கண்ணீரினுடைய மொழியை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். So he understands the language of tears. உன் கண்ணீரை கண்டேன், I saw your tears. உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. The word has been mentioned here. I saw your tears. அப்படி என்றால் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு மொழி இருக்கிறது. It means we have some language on our tears. நம்முடைய கண்களிலே வழிகிறதான கண்ணீர்ல அது ஒரு மொழியாக இறைவன் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். So the tears which is coming out of our eyes, it has some languages and God knows that language. இந்த கண்களிலே வழியக்கூடியதான அந்த கண்ணீரினுடைய அந்த மொழியை ஆண்டவர் புரிந்து கொண்டவராக இருந்தார். So God understood the language of tears. அங்கே அந்த கண்ணீரை கண்டதற்கு அப்புறம் தான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. After seeing the tears, the word of God is speaking here. 4ஆம் வசனம் இப்படி நாம் பார்க்கலாம். We could read 4th verse. 4ஆம் வசனத்திலே நாம் இப்படி கவனிக்கிற பொழுது,
while we are reading fourth verse, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே அங்கே மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக. இரண்டாம் வசனத்தை நாம படித்து விடுவோமே. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு. முதல் வசனத்தை சேர்த்து படிச்சிரோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். இங்கே நம்ம ஏன் இந்த வசனத்தை இப்படி படிக்கிறோம்னு சொன்னா, why we are reading the verse like here, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னால போறபோதுதான் while we are going up by up, ஆண்டவருடைய அந்த இறைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. we could know the divinity of God. அவர் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடியதான இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. That time we could understand the mercy which he keep on us. அவர் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடியதான அளவற்ற அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. So we could see the abundant love which he keep on us. இப்பொழுது நாம் பார்க்கலாம். Now we can see. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே எசேக்கியா மிகவும் அழுதான். So he wept bitterly. மிகவும் அழுதான். He wept bitterly. இந்த அழுகையை ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். So God knows about his weeping. அந்த அழுகையை புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த அழுகையினுடைய மொழிகளை ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். So he understands the language of weeping. இந்த காலை நேரத்திலும் கூட In this morning time, கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children, நம்ம எத்தனையோ நாட்கள் நம்முடைய கண்களில் கண்ணீரை நாம் விடுகிறதை, அந்த கண்ணீருக்குரியதான காரியங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். many times in our life God knows our weeping. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்முடைய வாயில வார்த்தைகள் வராமல் இருக்கலாம். In many times the words might not come out of our mouth, நம்முடைய கண்களிலே கண்ணீர் மட்டும் வந்திருக்கும். but only the tears might come out. நம்ம என்ன பேசுவது என்று சொல்லி நமக்கு தெரியாம இருக்கலாம். We don't know what we need to speak. நம்ம என்ன சொல்லுவது என்று சொல்லி நமக்கு தெரியாம இருக்கலாம். We don't know what we need to add. ஆனால் கண்களிலே கண்ணீர் மட்டும் நமக்கு வரும். But only one thing, the tears will come out. கண்களிலே கண்ணீரோடு மட்டுமே நாம் இருந்திருப்போம். Only the tears might come out. இந்த கண்ணீரினுடைய பகுதிகளை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். God knows our tears. எசேக்கியாவுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். God saw the tears of Ezekiel. எசேக்கியாவுடைய அழுகையை ஆண்டவர் கண்டார். God saw the tears of Ezekiel. எசேக்கியாவுடைய அந்த கண்ணீரினுடைய மொழியை ஆண்டவர் கண்டு அவருக்கு பதில் கொடுத்தார். So God saw the tears of Hezekiah and gave answer for him. இந்த காலை நேரத்திலும் கூட In this morning time, நம்முடைய ஒவ்வொரு பகுதிகளையும், நம்முடைய ஒவ்வொரு உளவியல் ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய உடல் கூறுகளின் வழியாக, நம்முடைய உடலுடைய அசைவுகளின் வழியாகவும் நம்முடைய ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். each and every action of our body he could understand. நம்முடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். So he could understand all the situation of us. இந்த காலை நேரத்திலும் கூட In this morning time, நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் நிற்கிறோம். we are standing in the presence of God. இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார், God knows every situation. புரிந்தவராக இருக்கிறார். He could understand it. ஒரு காரியங்களை இன்னும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I wish to say a small thing again. லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் திருப்பிக் கொள்ளலாம். If we turn our pages to Luke, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்துல Luke chapter 5, அங்கே நாம வாசிக்கக்கூடியதான சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். and we could see here, இங்கே நாம 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம், 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். verse 2 to 6. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு
போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், இங்கே நாம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், இங்கே பேதுருவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பேதுருவுடைய காரியங்களை குறித்து நாம இங்க பார்க்கக்கூடியதான ஒரு பகுதியாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே அவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். So we could see here the fisherman has gone out from the boat and they're washing their nets. இப்போ அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஒருவேளை மீன் பிடித்ததாக இருக்கலாம். ஒருவேளை மீன் பிடித்ததுக்கு அப்புறம் அந்த வலைகளை எல்லாம் சுத்தமாய் கழுவி அதை சரியாக அவர்கள் பராமரிப்பதற்கான ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். It means they have caught the fish already and now they have been washing their nets, or else they are going again for that. நம்முடைய இறை வேத பிரமாணம் ரொம்ப அழகாக நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காரியங்களை நாம் செய்கிற பொழுது அதை சுத்தமாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும் என்பதான காரியங்களை இங்கு நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். If we are doing one thing with a proper and neat manner, we have to do it. நாம பாத்திரங்களை சுத்தமாக கழுவி வைக்க வேண்டும். We need to wash our vessels well. சரியாக நம்முடைய உபயோகப்படுத்துகிறதான பொருட்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். Whatever the utensils we use, we need to keep it clean. என்பதான காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு இறை வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான உடைகள், ஆடைகள், வீட்டினுடைய பொருட்கள் ஒவ்வொன்றையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான பகுதிகளை நமக்கு சுற்றுப்புற சூழல்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே இருக்கக்கூடியதான குப்பைகளை பிடித்து வந்ததான அந்த வலையில் இருக்கக்கூடியதான அழுக்குகளை அவர்கள் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுட்டு போகல. அவர்கள் சரியாக அவைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நாம இந்த பகுதியில என்ன புரிஞ்சிருப்போம்? நாம என்ன இந்த காரியங்கள்ல நாமளா இருந்தா என்ன புரிஞ்சிருப்போம்? வலையை அலசி கொண்டிருக்கிற பொழுது நாம என்ன நினைச்சிருப்போம்னா, இன்னைக்கு சரியான வேட்டைதான், நிறைய மீன்களை பிடிச்சிருப்பாங்க போல இருக்குது, அதனால வலையை அலசி கொண்டு இருக்காங்க என்று நாம் எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் வலையை அலசி கொண்டிருந்தான பேதுருவை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார், புரிந்தவராக இருக்கிறார். ஆகையால் இந்த அலசி கொண்டிருந்ததான அந்த வலையினுடைய அலசலை வைத்துக் கொண்டு ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடியதான வேலைகளை வைத்து நாம் குறைவா இருக்கிறோமா, நிறைவா இருக்கிறோமா, இல்லாத இருக்கிறோமா, இல்லாமல் இருக்கிறதா இல்லாத இருக்கிறதா என்பதை ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். But the work which we do, whether it's there or not, whether it is lack or fulfilled, he could understand. இப்படி ஆண்டவர் நம்மை குறித்து புரிந்து கொள்ளக்கூடியதான தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு நிறைய சான்றுகள் வேதாகமத்தில் இருக்கிறது. Many evidence by our work he is understanding us. இப்பொழுது 5ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, now we are reading verse 5. 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் பார்க்கிற பொழுது, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். When he had stopped speaking, he said to Simon, launch out into the deep and let down your nets for a catch. இங்கே அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது, அதற்கு பேதுரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகையால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவார் என்றால், if God comes into our life, நம்முடைய கையின் பிரயாசங்களை, நம்முடைய கையின் பகுதிகளை, நாம் செய்யக்கூடியதான காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். God will definitely bless all the things which we are doing. அவைகளையும் ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். God will understand it. இல்லாமைகளை ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். God will understand in the lack. இந்த வலையிலே மீன் கிடைக்கவில்லை என்பதை ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். God understand, yes,
there is no fish in this net. அந்த உழைப்பிலே எந்த விதமான உயர்வுகள் இல்லை என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். There is no upliftment by his work. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த இடங்களிலே நாம் இல்லாதவர்களாக குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த குறைவுகளை போப்பதற்கு அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். In your life and my life there is be lack in all things, but God understand all the things. இந்த காலை நேரத்திலும் கூட In this morning time, தேவ சமூகத்திற்குள்ளாக in the presence of God, நம்முடைய ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். so we are saying that God is understanding all our situations. இப்பொழுது ஆதியாகமத்தினுடைய புத்தகத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். Now we'll turn our chapter to Genesis. இங்கே ஆதியாகமத்திலே ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். In Genesis, God is speaking with Abraham. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார் In which situation he is speaking, என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். we are seeing here. இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவருடைய மனநிலை, இருதயத்தினுடைய படபடப்பு, அவருடைய செயல்பாடுகள் அதிகமாய் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை புரிந்தவராக ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். So Abraham was stuck into a difficult situation. So on that time God is speaking with him. ஒரு படபடப்பான இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த படபடப்பை புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். So he is having one shiverness in his heart. So God is understanding that situation. ஒரு காரியத்தை செய்ததற்கு பின்பாக அது என்ன நடக்குமோ என்கிறதான ஒரு பதட்டம், ஒரு படபடப்பான ஒரு நிலைக்குள்ளாக ஆபிரகாம் காணப்பட்டார். After doing one thing, there might be a all problem or the situation shattering thing in our heart. God is understanding that. இப்படிப்பட்டதான அந்த இருதயத்தின் படபடப்பை ஆண்டவர் அறிந்த தெய்வம், புரிந்த தெய்வம். God is understanding all of the situation of Abraham. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில Even though in our life, இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பிற்பாடு, after this thing has been happening, இந்த சம்பவங்களுக்கு நடுவிலே நாம் போய் கொண்டிருக்கிற பொழுது we have been caught in this situation. நம்முடைய இருதயங்கள் துடிக்கிறதான துடிப்புகளும் பதட்டங்களும் பயங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது All the troubles might be caught away. உன்னை புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். There is a God one who understands your situation. உன்னை வாழ வைக்கக்கூடியதான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். There to make live for you. அவருடைய வார்த்தைகளால் உன்னை அரவணைக்கக்கூடியதான ஒரு தெய்வமாக இருக்கிறார். Comforting by your words. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான இந்த பதட்டங்களை, சூழ்நிலைகளை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். So he's changing all the tremendous, all the thing which is in your life. அன்புக்குரியவர்களே, My beloved one, தேவ ஜனமே, my beloved people, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் அவர் புரிந்து கொள்ளக்கூடியதான தெய்வம். in your life, in our life, God is understanding all the situations. இந்த காலை நேரத்திலும் கூட In this morning time, இந்த இறை வாக்குகளின் வழியாக, through the word of God, இந்த இறை வார்த்தைகளின் வழியாக by the word of God, நம்முடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும், whatever the situation might be, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், whatever the cause might we have caused, நம்ம சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் எந்த பகுதிகளை நாம் கடந்து போனாலும், whatever situation might be a traveling, அந்த நிலைகளை ஆண்டவர் நம்முடைய நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். God is there for us. நம்முடைய மொழிகளை அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். God is there for us. கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God shall bless us. உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பத்திரமாக, பாதுகாப்பாக ஆண்டவர் உங்களை வழி நடத்தவும், பாதுகாப்பாக ஆண்டவர் உங்களை நடத்தவும் போதுமானவராக இருக்கிறார். There is a God who is there for you, to lead you continually in your life and every day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. God will bless you and lead you every day. நாம் ஜெபிப்போம். We can pray. நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து நிற்க ஆண்டவரே, உம்முடைய நல்ல புரிந்து கொள்ளுதலை எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே கர்த்தாவை கற்றுக்கொள்வதற்காக நீர் கொடுத்த நல்ல வாக்குகளுக்காக, வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திற்குள்ளாக எங்களை நீர் புரிந்து கொண்டு எங்களுடைய அவயவங்களில், எங்களுடைய மனநிலைகளில் ஆண்டவரே நாங்கள் என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன பகுதிகளுக்குள்ளாக நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஐயா, அதனால எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய மனநிலைகளுக்கு தக்கவாறு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் பேசுவதற்காக, அவர்களை ஆற்றுவதற்காக, தேற்றுவதற்காக, பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே அவர்களை வாழ வைக்கக்கூடியதான நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து வழிநடத்துக காத்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களுக்கு, உடைய பாசமுள்ள கரங்களுக்கு, உடைய ஆண்டவரே கர்த்தாவே தெய்வீக கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்துக காத்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. எல்லாரையும் உடைய திருக்கரங்களுக்கு நேராய் அர்ப்பணிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரங்கள் ஆண்டவரே உடைய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிற சமுதாயத்தில்